இந்த மாசத்துக்கான Flipkartோட பிக் சேவிங் டே சேல் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சேல்ல நிறைய மொபைல்ஸ்க்கு செம சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்படி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு டீடைல்டா வீடியோக்குள்ள பாப்போம். Flipkartோட இந்த ஆஃபர் சேல் 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஒருவேளை நீங்க Flipkartோட பிளஸ் மெம்பரா இருந்தீங்க அப்படினா 9ஆம் தேதி அதாவது இன்னைக்கு நீங்க ஆஃபரை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டைம் பார்த்தா அப்படினா HDFC Kodak இந்த ரெண்டு பேங்கோட டை அப் பண்ணிருக்காங்க. அவங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தா அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி எவ்வளவு கம்மியா வாங்க முடியுமோ அவ்வளவு கம்மியா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ ஆஃபர்ஸ்ல ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு மேல எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா Infinixோட Smart 6 HD நார்மலா 6000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 5300 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். ரொம்ப பேசிக்கான யூஸ்க்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்ங்கறவங்க மட்டும் இத ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா Infinixோட Smart 7 நார்மலா 7500 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணா 6500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 4GB RAM ஓட 64GB ஸ்டோரேஜோட ஒரு சூப்பரான மொபைல் தேவைப்படுறவங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இன்னும் ஒரு நல்ல பிராண்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Pocoட C55 இது நார்மலா 10000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 7750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இதுல MediaTek Helio G85 அப்படிங்கற ஒரு ப்ராசஸரோட 50 மெகாபிக்சல் கேமராவோட ஒரு சூப்பரான மொபைல். இந்த மொபைல் மைக்ரோ USB யோட வரும். அது ஓகே அப்படினா தாராளமா இத கன்சிடர் பண்ணுங்க. இல்ல எனக்கு இதே பிரைஸ்க்கு கிட்ட Snapdragon ப்ராசஸரோட வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா Redmi 10 நார்மலா இந்த மொபைலும் 10000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 8750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இதுல Snapdragon 680 ப்ராசஸரோட 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட ஒரு சூப்பரான மொபைல். இந்த மொபைல் Android 11ல வரும். அது உங்களுக்கு ஓகே அப்படினா தாராளமா இந்த மொபைலையும் கன்சிடர் பண்ணலாம். இல்ல எனக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு மேல 8GB RAM ஓட ஒரு மொபைல் போன் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா Infinixோட Hot 30i இந்த மொபைல் நார்மலா 10000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 8500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். MediaTek Helio G36 ப்ராசஸரோட ஒரு சூப்பரான மொபைல் தேவைப்படுறவங்க இதையும் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து 10000 ரூபாய்க்கு மேல போகும்போது 5G மொபைல் ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு மேல ஒரு நல்ல 5G மொபைல் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா Pocoட M4 5G நார்மலா 12500 ரூபாய் 13000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கும்போது 11000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல வாங்கிக்க முடியும். MediaTek Dimensity 700 ப்ராசஸரோட ஒரு நல்ல மொபைல். இல்ல எனக்கு போக்கோலாம் வேணாம் நான் வாங்கினா சாம்சங் தான் வாங்குவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியோட F14 5G நார்மலா இந்த மொபைல் 14500 ரூபாய் 15000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 12000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ்க்கு ஒரு சூப்பரான 5G மொபைல். இன்னும் இந்த மொபைலை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து Vivo லேட்டஸ்டா லான்ச் பண்ண Vivoவோட T2X 5G நார்மலா இந்த மொபைல் 15000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 13000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ்க்கு மேல MediaTek Dimensity 6050 அப்படிங்கற ஒரு ப்ராசஸரோட ஒரு சூப்பரான மொபைல். அடுத்து 15000 ரூபாய்க்கு மேல போனா Redmiயோட Note 12 5G நார்மலா இந்த மொபைல் 17000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கும்போது 15000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ்க்கு AMOLED டிஸ்ப்ளே 120Hz refresh rate ஓட Snapdragon 4 Gen 1 ப்ராசஸரோட ஒரு சூப்பரான மொபைல். இல்ல இதே மாதிரி ஸ்பெக்ஸோட Snapdragon 695 ப்ராசஸரோட வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா Pocoட X5 5G இந்த மொபைலுமே நார்மலா 17000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கும்போது 15000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல வாங்கிக்க முடியும். இல்ல இதே பிரைஸ்க்கு கிட்ட ஒரு க்ளீனான நீட்டான ஸ்டாக் கான்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு சூப்பரான 5G மொபைல் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா Motoவோட G73 20000 ரூபாய்க்குள்ள ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். நார்மலா 20000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 3000 ரூபாய் ஆஃபரோட 17000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். தேவைப்படுறவங்க இதையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து கேமர்ஸ்க்காகவே ஒரு பயங்கரமான ஆஃபர் கொடுத்திருக்காங்க Redmiயோட K50i நார்மலா இந்த மொபைல் 25000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்தா அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 19000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த மொபைல்ல ஒரு செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய MediaTek Dimensity 8100 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இருக்கு. இந்த மொபைல் LCD டிஸ்ப்ளேல தான் வரும். கேமர்ஸா இருந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் ரொம்ப முக்கியம் அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் தேவைப்படுறவங்க இதையும் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து 20000 ரூபாய்க்கு மேல போகும்போது Redmiயோட Note 12 Pro 5G இந்த மொபைல் நார்மலா 25000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபர் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது 21000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல வாங்கிக்க முடியும். AMOLED டிஸ்ப்ளே 120Hz refresh rate ஓட MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர். அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு சூப்பரான மொபைல். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்பெக்ஸோட Snapdragon ப்ராசஸரோட வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா Pocoட X5 Pro 5G இந்த மொபைல் நார்மலா 25000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா டிஸ்கவுண்டோட சேர்த்து 21000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல வாங்கிக்க முடியும். Snapdragon 778 ப்ராசஸரோட வரும். சோ தேவைப்படுறவங்க இந்த ரெண்டு மொபைலுமே கன்சிடர் பண்ணுங்க. நேத்து தான் Realmeயோட 11 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த Redmi மொபைல் மாதிரியே ஸ்பெக்ஸோட தான். பட் அது வந்து கர்வ்டு டிஸ்ப்ளே அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பெக்ஸோட Redmiலமே Redmi Note 12 Pro Plus 5G அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு. Redmiல கன்சிடர் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பெட்டரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மொபைல் நார்மலா 30000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணாங்க. பட் இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 26000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல வாங்கிக்க முடியும். சோ தேவைப்படுறவங்க இதையும் கன்சிடர் பண்ணலாம். இல்ல Realme தான் வாங்க போறோம் அப்படினா Realme நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா இங்க
இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல இதெல்லாமே மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு, எனக்கு ஃபிளாக்ஷிப் லெவல்ல பெர்ஃபார்மன்ஸோட இந்த பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட F5 ரீசெண்டா லான்ச் பண்ண மொபைல் Snapdragon 7 Plus Gen 2 ப்ராசஸரோட வரும். ஃபிளாக்ஷிப் லெவல்ல ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல். இந்த மொபைல் நார்மலா 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 27,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அது போக இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்குனீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலா இருக்கும். தேவைப்படுறவங்க இதையும் கன்சிடர் பண்ணலாம். இல்ல இந்த மொபைலை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்து நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிற மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலா இருக்கக்கூடிய நத்திங் ஃபோன் 1. இந்த மொபைல் நார்மலா 30,000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ பெரிய அளவுல ஆஃபர் கிடையாது, ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் தான் கிடைக்குது. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 28,500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இன்னுமே கம்மியா வரும், 25,000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வரும்போது கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நத்திங் ஃபோன் 2 வருது. இருந்தாலுமே எனக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட நத்திங் ஃபோன் 1 வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இதை கன்சிடர் பண்ணி பாருங்க. இல்ல இதே மாதிரி பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட ஒரு பெஸ்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸோட கூகுள் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுளோட Pixel 6a நார்மலா 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 26,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இதுல பேட்டரி ட்ரெயின் ஆகும், ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், பட் கேமரா வந்து ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சோ கேமரா மட்டும் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல 6a விட 7a ட்ரை பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ட்ரை பண்ணுங்க. ரீசெண்டா தான் லான்ச் பண்ணிருந்தாங்க. 44,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருந்தோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன் வெயிட் பண்ணுங்க, இதோட பிரைஸ் வந்து குறையும் அப்படின்னா. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய் ஆஃபர் கொடுத்துட்டாங்க. 40,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு Pixel 7a வந்து வாங்கிக்க முடியும். இன்னும் பிக் பில்லியன் டே சேல் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மொபைலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா மொபைல். இதுலமே ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு, பேட்டரி ட்ரைன் ஆகிற இஷ்யூ இருக்கு. இது ரெண்டும் உங்களுக்கு ஓகே. ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸோட கூகுள்ல இருந்து ஒரு ஃபோன் வேணும், ஒரு பெஸ்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதையும் கன்சிடர் பண்ணுங்க. இதுல கடைசி ஐபோன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஐபோன் 11 வந்து எல்லா ஆஃபருமே சேர்த்து 39,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பட் ஐபோன் 11 வாங்குறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்னும் கொஞ்சம் கம்மியா ஒரு 30,000 ரூபாய் இல்ல 32,000 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அது பெஸ்டா இருக்கும். பட் ஐபோன் 12க்கு வந்து இந்த டைம் ஆஃபர் கொடுக்கல. ஐபோன் 12 வந்து 40,000 ரூபாய் கிட்ட வரும்போது கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ஐபோன் 13க்கு வந்து இந்த டைம் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. நார்மலா 65,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 57,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. பட் போன வருஷம் பிக் பில்லியன் டே சேல்ல 50,000 ரூபாய்க்குள்ள சேல் பண்ணாங்க. அதனால இந்த வருஷம் பிக் பில்லியன் டே சேல்லையும் கம்மியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு இப்பயே வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சின்ன ஆஃபரை கன்சிடர் பண்ணலாம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ் மட்டும் தான் ஓரளவு பெஸ்டான ஆஃபர்ஸ்ல பெஸ்டா இருக்கக்கூடிய மொபைல்ஸ். இது தவிர்த்து நாம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது என்ன மொபைல், அது என்ன பிரைஸ்ல சேல் பண்ணுவாங்க, எவ்வளவு ஆஃபர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.